விஜய் வந்து நீ பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிற, எந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லணும் இல்லையா? அதனால தான் அப்படி பேச ஆரம்பிச்சேன்றாரு. இப்போ நீங்கள் விஜயை அடித்து சீமான் வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்பொழுது தான் அது ஃபோக்கஸ்டாக மாறி, அது சர்ச்சையாக மாறி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் எதற்குமே அனுமதி கிடையாது, எந்த நிகழ்வுக்கும் போராட முடியாது. ஆனால் சீமான வீட்டை முற்றுகையிடுவதற்கு போராடுவதற்கு அவ்வளோ பேர் ஒரு இடத்துல ஒன்று கூடுவதற்கு காவல்துறை அவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருந்துச்சுன்னும் பொழுது அனுமதி எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்போது இது வெல் பிளான்டாக ஒரு அஜெண்டாவாக இங்கே மூவ் ஆகுதா அப்படின்னாக்கா மூவ் ஆகிட்டு இருக்கு. 2 திராவிட கட்சிக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு என்றைக்கு சசிகலாவையும் எடப்பாடியும் சந்தித்து நீங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்க போய் உட்காந்தீங்களோ அன்றைக்கே உங்கள் மீது வந்து ஒரு ஐயப்பாடு எழுந்து விட்டது. கேட்டாக்கா அவர் சொன்ன விளக்கம், அவ்வளோ பெரிய கட்சி அழிஞ்சிருடான்னு நினச்சேன். கலைஞர் வசனம் தான், உனக்கு என்ன அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை. துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்காக முனைப்போடு வேலை செஞ்சு அடுத்தடுத்த நகர்வு போகுதுன்னும் பொழுது முதல் கட்டமாக யார் கூட உங்களை இணங்க சொன்னாங்க, யார் வந்து பெரும்புள்ளிகள், அதை லிஸ்ட் அவுட். 2வது, இதுக்குள்ளே இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே மிக முக்கியமான ஒரு நபரை கொண்டு வரப்போவதாக அண்மை செய்தி யாருனாக்கா மாசு. சேரடிச்சு வீசினாக்கா ஒரு ஊரையே காவு கொடுக்குற மாதிரி போலீஸ் இறக்கிறது, பெண்கள் மீது கை வைக்கிறது, ஞானசேகரன் வழக்கில் ஒருத்தனை மட்டும் கைது பண்ணுறது. அப்போது ஒரு அதிகாரம் எவ்வளவு மோசமாக செயல்பட்டு போயிட்டுருக்கின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இதற்கு சீமானும் சேர்ந்து ஒத்து ஊதிட்டு போகிறாராம். கவர்மெண்ட் காசை வச்சு இவங்க காவல்துறையை வச்சுட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி நீங்கள் செய்யலை. நீங்கள் சொந்த உழைப்பில் உங்களுக்கு பவுன்சர்ஸ் தனியாக வச்சுருக்கிறீங்க. அந்த கட்டமைப்போடு நீங்கள் உள்ளே வந்து ஒரு இடத்தில் அமர்ந்து இதற்கு நீதி கேளுங்கள். நிச்சயமாக இது வந்து அடுத்த கட்டத்திற்கு போய் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும். அப்போ சிபிஐயும் சேர்ந்து உள்ளே வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது பல சார்கள் மாற்றப்படுவார்கள், ஆட்சியும் மாற்றப்படுவதற்கான ஒரு நகர்வு நகர்ந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய கனவு என்னவோ, உங்கள் இலக்கு என்னவோ சக்ஸஸ். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான், பெரியார், திமுக, இதுதான் ஒரு கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். ரொம்ப சீரியஸாக பார்க்கணும் அப்படின்னா சீமானை தொடர்ந்து நீங்கள் இந்த காணொலிகளில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சீமான் பேசுகிறது ஒன்று, சீமான்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகள், பெரியாரை பற்றி இப்படி சொன்னாங்களே, உங்களை பெரியார் இப்படி சொல்லியிருக்காங்களே, பெரியாரிஸ்டுகள் இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்றது. இன்னொரு பக்கம் பெரியாரை பற்றி பேசுவதற்காக பெரியாரிஸ்டுகள் அவருடைய வீடு முற்றுகை பண்ணாங்க. உடனே அவர் அங்கே ரொம்ப சாமர்த்தியமாக பிரியாணி செய்கிறது, அங்கே கட்டையோட ஆட்களை வச்சு கொண்டு நிற்கிறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள். சாமர்த்தியம் நான் சொல்கிறது, அவங்க சாமர்த்தியம் நினச்சி பண்ணதை நான் சொல்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து இந்த சட்டசபை ஆரம்பித்த நாள்லேருந்து ஞானசேகரன், அந்த அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த விஷயம் தான் பெரிய பேசு பொருளாக இருந்தது. அங்கேருந்து இது யார் அந்த சார் இதுதான் பெரிய பேசு பொருளாக இருந்தது. அங்கே கட் பண்ண இடத்துல இருந்து அடுத்து அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் இந்த விஷயம், சீமான் பெரியார், இந்த விஷயம்தான் பெரிய பேசு பொருளாக இருக்குது. இது என்ன நடக்குது? ஒரு பக்கம் சீமான் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறார், ஒரு டூலாக செயல்பட்டு இருக்காரு, பெரியார்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து செயல்பட்டு இருக்காருன்றாங்க. இன்னொரு பக்கம் சீமான் பேசுவது சரிதான் அப்படின்றது ஒரு பக்கமாக இருக்குது. இன்னொரு பக்கம் மற்ற எல்லா பிரச்சனைகளையுமே விட்டுட்டு சீமானை மட்டுமே நோக்கி செல்லக்கூடிய மீடியாக்கள். எப்படி பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக? நீங்கள் எதுவும் பெரியாரிஸ்டா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. இல்லை கருப்பு சட்டை போட்டு வந்து இப்போ கேட்குறீங்க, அதனால தான் கேட்குறேன். நாளைக்கு பார்த்துங்க, இதை போல் நீங்கள் ஸ்டாலின் பங்கு போகிற நிகழ்ச்சியில் கருப்பு போடக்கூடாது, ஆனால் பெரியாரை பற்றி அவர்கள் பேசுவார்கள். என் ஆஃபீஸில் போடலாம்ல. அதை நான் சொல்கிறேன். இப்போது என்னன்னாக்கா, சீமானை வைத்து ஒரு அரசியல் நகர்வு நகர்கிறதானா நகர்கிறது, திட்டமிட்டு நகர்த்தப்படுகிறதானா திட்டமிட்டு தான் நகர்த்தப்படுகிறது. சீமான் உடந்தையாக இருக்காரான்னு தான் கேள்வி. சீமான் யாருக்கு உடந்தையாக இருக்கிறான்றதை சீமான் தான் சொல்லணும். ஆனால் நம்ம பார்க்குற வரைக்கும் எப்படி தெரியுதுனாக்கா, அவர் சொல்லுவது நான் விஜய்க்கு எதிராக பேச போய் தான் இந்த பெரியார் விவகாரம் பூதாகரம் ஆயிடுச்சு அவர் சொல்கிற வார்த்தை. ஏன்னால் விஜய் வந்து நீ பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிற, எந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லணும் இல்லையா? அதனால தான் அப்படி பேச ஆரம்பிச்சேன்றாரு. இப்போ நீங்கள் விஜயை அடித்து சீமான் வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்பொழுது தான் அது ஃபோக்கஸ்டாக மாறி, அது சர்ச்சையாக மாறி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் எதற்குமே அனுமதி கிடையாது, எந்த நிகழ்வுக்கும் போராட முடியாது. ஆனால் சீமான வீட்டை முற்றுகையிடுவதற்கு போராடுவதற்கு அவ்வளோ பேர் ஒரு இடத்துல ஒன்று கூடுவதற்கு காவல்துறை அவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருந்துச்சுன்னும் பொழுது அனுமதி எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்போது இது வெல் பிளான்டாக ஒரு அஜெண்டாவாக இங்கே மூவ் ஆகுதா அப்படின்னாக்கா மூவ் ஆகிட்டுருக்கு. சீமான் அவர்கள் மிக முக்கியமாக சொல்வது என்னன்னாக்கா, பெரியாரை எந்த இடத்துல நீ எப்படிலாம் ஏற்றுக்கொண்டேன். விஜய் அவர்கள் பெரியாரை முழுதாக அப்படி ஏற்றுக்கொண்டேன்னு எங்கேயுமே சொல்லலை. அவருடைய தத்துவத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறேன்னு சொல்லலை. அவர்கிட்ட தான் முரண்படுறேன்றது சொல்லிட்டாங்க. அப்படின்னும் பொழுது
அப்போ எல்லா விஷயத்துக்கும் முரண்படுறியா அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து 1000 விஷயம் பேசியிருப்பாரு. எல்லாத்துக்கும் நீ கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும், அதுக்கு உட்காந்து விஜய் பதில் சொல்லிகிட்டே இருக்கணும்னா உங்களுடைய ஃபோக்கஸ்ட் என்னவாக இருக்கிறதுனாக்கா, விஜய் வம்பிழுத்து அதை பதில் சொல்ல வச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு உங்களுக்கு தெரியும், விஜய் வந்து ஒரு செய்தியை கொண்டு போகிறாரு, ஒரு இடத்துக்கு போனான்னாக்கா நேஷனல் மீடியா வரைக்கும் கவர் பண்ணும் பொழுது அப்போது முழுக்க முழுக்க ஞானசேகரன் விவகாரம் மடைமாற்றப்படுவதற்காகவும், இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த விஷயத்தை ஞானசேகரன் விஷயத்தை மடைமாற்றுவதற்கு நீங்கள் இன்பநிதி லான்ச் பண்ணி கொண்டு போய் உட்கார வச்சு கலெக்டர் நிற்க வச்சு எவ்வளோ சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கணும் பொழுது இதற்கு சீமான் துணை போகிறாரா அல்லது சீமான் தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடுகிறாரா அப்படின்றது இங்கே ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. திமுகவிற்கு இவர் எடுக்கக்கூடிய விஷயம், இவர் சொல்லக்கூடிய விஷயம், நான் திமுகவை அழிப்பேன்றாரு. பட் நம்ம செய்யக்கூடிய இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய இந்த சர்ச்சையான இந்த பேச்சு வந்து இந்த பூதாகரமான விஷயம் திமுகவுக்கு தானே உதவுதுன்றதை சீமான் உணர்றாரா இல்லை திமுகவுக்கு உதவத்தான் இந்த வேலையை செய்கிறாரான்றது உள்ளபடி ஒரு பெரிய கேள்விக்குறி. இல்லை, ஒரு விஷயம், பெரியார் அப்படின்ற ஒரு நபர், ஒரு தனி மனிதர், அவர் இந்த சமூகத்துக்கு செய்த விஷயங்கள், அவர் பேசிய விஷயங்கள், அவர் முரண்பாடாக கூட இருக்கலாம், அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும்போது அது இவ்வளோ பெரிய டிபேட் ஆகுமா? பெரியாருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, எல்லாமே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வீடு முற்றுகை அப்படின்னும் போது அப்போ சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு நம்ம எவ்வளோ விஷயங்களுக்கு இந்த மாதிரி முற்றுகையெல்லாம் பண்ணியிருக்கலாமேன்ற ஒரு கேள்வியும் வருதில்ல. பெரியாரிஸ்ட்டுகள் வந்து பெரியாருக்காக பேசுகிறாங்க, நல்ல விஷயம், அதில் எதுவுமே நம்ம குறை சொல்கிறதுக்கு. ஆனால் அது மட்டுமே பிரதான விஷயம், அவர் சீமான் தொடர்ந்து பேசுகிறார், அதனால் அவர் நாங்கள் வீடு முற்றுகை பண்ணுறோன்றது எப்படி? ராஜா பேசினபோது இவ்வளோ நிகழ்வு நடக்கவில்லையே. பெரியாரை குறித்து ராஜா வந்து சர்ச்சையான விஷயத்தில் பேசினார்னு சொல்லி வழக்கு வரைக்கும் அவருக்கு வந்து பதியப்பட்டது. இப்போ முந்தா நாள் கூட தேச துரோகின்னு சொல்லியிருந்தார். ஸோ பல விதமாக பல நபர்கள் பெரியாரை பற்றி பேசும்பொழுது ஒரு பூதாகரம் ஆக்கப்படலை. இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதை கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வி கேட்க தவறிவிட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக ஓட விடுறாங்க. நீங்கள் இந்த பக்கம் மட்டும் போங்க, இதை மட்டும் செய்யுங்கன்னு வெல் பிளான்டாக ஒரு அஜெண்டா கொடுத்து இவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் கொண்டு வந்து போய் மக்கள்கிட்ட வந்து ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்குறாங்க. பெரியார் பெரியார் பெரியார், எல்லா இடத்துலையும் பெரியாரும் சீமானுடைய சர்ச்சைக்கும். இன்றைக்கு சீமான் வந்து பஸ்ட் அவுட் ஆகி ஒரு வார்த்தையை கூட பொதுவெளியில் வந்து பேசிட்டாரு. அவருடைய பிரபாகரனுடைய இந்த மாதிரி சொன்னான்னு சொன்னும்போது ஒரு வார்த்தையை விடுறாரு. இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா பர்பஸ்டாக அவர் சொல்கிறாரு மாதிரி தான் தெரியுது. பஸ்ட் அவுட் ஆகின்றத ஒரு தலைவன் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசும்பொழுது நீங்கள் தலைவனாக பார்க்கப்படுவீர்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் யாரை நேசித்தீர்களோ அவருடைய உறவு, இரத்த உறவு, அவருடைய தம்பி பையனை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவீங்களா? பயன்படுத்த முடியுமா உங்களால்? இப்போ பயன்படுத்துறீங்கனாக்கா இப்போ வெல் பிளான்டாக ஒரு அஜெண்டாவோடு தான் நீங்கள் செயல்படுகிறீர்கள்னு ஒரு கேள்வி இங்கே எழுந்து கொண்டே இருக்கிறதுல சீமானவர்கிட்ட. நீங்கள் பெரியாரை எதிர்க்கக்கூடிய நபர்கள், நீங்கள் பெரியாரை தூக்கி விட்டுட்டு பெரியாரை இப்போ புறம்தள்ளி விட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பெருசாக எடுக்காமல் திமுகவை எப்படி ஃபோக்கஸ்டாக அடிக்கலாம், எவ்வளோ இறங்கலாம்னா ஏன் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல? இல்லை, அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. நான் கேட்குற கேள்வியும் அதுதான், என்னுடைய புரிதலுக்காக கேட்குறேன். அந்த கேள்வியை தவிர்த்துட்டு வேறு கேளுங்கப்பா அப்படின்னா அவங்க அடுத்த கேள்விக்கு போய் தான் ஆகணும். போகலையே, இவரும் போக மாட்டேங்கிறாரு, இவரும் அதுக்கு பதில் சொல்கிறாரு. நிமிடத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 to 5 செய்தியாளர் சந்திப்பை அவர் சந்திக்கிறாரு. அப்போது 5 செய்தியாளர் சந்திப்புலையும் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக பெரியாரை பற்றி மட்டுமே அவர்களும் கேட்குறாங்க, அதுக்கு இவரும் பதில் கூறுறாரு. அதை வந்து தவிர்த்துட்டு போகலாமே. பெரியார் இருந்தார், வாழ்ந்தார், செஞ்சார், செத்துட்டார். இப்போ மக்கள் நம்ம வந்து 4 மணி பொழுதுற ஒன்றும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆட்சியாளர்கள்ட்ட. 4 மணி பொழுதுற ஒன்றும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் மீது பாலியல் வன்முறை போகுது, போதை கலாச்சாரம் ஒரு பக்கம் மோசமாக போய்கிட்டு இருக்கு. இந்த விவசாயிகள் 910 நாளாக போராடிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த டங்ஸ்டன் விவகாரம் அதுக்கு ஒரு பூதாகரமாகி இன்றைக்கி அதுதான் அவருக்கு முடிவெட்டப்பட்டிருக்கு. அப்போது இங்கே தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய அரசியல் என்பது எக்கச்சக்கமாக இருக்குது. அதை குறித்தெல்லாம் நீங்கள் வந்து பெரிதாக பேசாமல் இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து யாராக இருக்கிறார்கள்னும் பொழுதுதான் இது பூதாகரமாக்கப்படுகிறது. இன்றைக்கி காவலர்கள் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நெருக்கமாக ஞானசேகரன் இருக்கிறான்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கல்ல. 6 காவலர்களோட நெருக்கமாக இருக்கிறான் பொழுது காவல்துறை உங்கள் நண்பன் சொன்ன வார்த்தையை அவன் எப்படி அழகாக பயன்படுத்தியிருக்கிறான் உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ இணக்கமாக காவல்துறை இருக்கிறான்னு 6 பேருடைய மொபைல் ஃபோன் இன்றைக்கி வந்து இவர்களை கைப்பற்றிருக்கார்கள். காவல்துறை மொபைல் ஃபோனை வழக்கமாக காவல்துறை தான் மொபைல் ஃபோனை கையகப்படுத்தும், ஆடியோ தூக்கி கொண்டு போய் கொடுக்கும். அதை ஒரு நியூஸ் சேனல் தீயாக பரவி அப்போ தான் செய்தியை போடுறான் சார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சவுக்கு சங்கருடைய ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. தீயாய் பரவும் சவுக்கு சங்கர் ஆடியோ. ஏன்டா நீயே இப்போ தான் போடுற, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீ தான் ஃபஸ்ட்டு போடுற, நீ மட்டும்தான் போடுற.
எப்படி அது உங்களுக்கு தீயா பரவ வச்சு? நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறது முழுக்க முழுக்க ஞானசேகரன் விஷயத்துக்காகவும், இதில் மாட்டக்கூடிய பெரும்புள்ளிகளை காப்பாற்றுவதற்காகவும், அரசியலை இது குறித்து எல்லா நபரும் பேசிவிடக்கூடாது. சீமான் வந்து பெரியார் இப்படி இழிவுபடுத்தி விட்டான்னு இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இதற்கு துணை போகிறார் சீமானாக கிட்டத்தட்ட அவர் மீது ஒரு ஐயப்பாடு எழுகிறது. எல்லாருக்குமே வந்து நீங்கள் பேசப்பட வேண்டிய விஷயம் 1000 இருக்குது. பரந்தூருக்கு நீங்கள் இப்போ போங்க, விஜய் போனாப்புல இல்லை, மறுபடியும் இப்போ போக வேண்டியதானேன்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திற்காக நீங்கள் ஏன் களத்தில் வந்து உட்காந்து போராடலை? எல்லாத்துக்கும் நீங்கள் நேரில் போவீங்கல்ல. நீங்கள் களத்துக்கு நேரடியாக வந்து உட்காந்து போராடாமல் நீங்கள் மற்ற பிரச்சனையை பூதாகரமாக பேசும் பொழுது யாரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் வந்து உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, 2 திராவிட கட்சிக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு என்னைக்கு சசிகலாவையும் எடப்பாடியும் சந்தித்து நீங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்க போய் உட்காந்தீங்களோ அன்றைக்கே உங்கள் மீது வந்து ஒரு ஐயப்பாடு எழுந்து விட்டது. கேட்டாக்கா அவர் சொன்ன விளக்கம், அவ்வளோ பெரிய கட்சி அழிஞ்சிருடான்னு நினச்சேன். கலைஞர் வசனம் தான், உனக்கு என்ன அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை. புரியுதுங்களா? அப்போது முழுக்க முழுக்க சீமான் வந்து ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. நீங்கள் பிஜேபியில் ஒரு சில பிரச்சனைகள் வரும்பொழுது இவரை கொண்டு வருவாங்க. தேசிய லெவலில் ஒரு பிரச்சனை வரும்போது இவர் உள்ளே வருவார். திமுக லெவலில் ஒரு பிரச்சனை வரும்போது உள்ளே வராரு. அதிமுகவில் ஒரு பிரச்சனை வரும்போது உள்ளே வராரு. அப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு டூலாகவும், கிட்டத்தட்ட இவருக்கு வாயில் வந்து வரதெல்லாம் பேசினா அது சர்ச்சை ஆகுதுன்னும் பொழுது இதை விடாமல் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிறது யாருன்னா ஊடகம். அப்போ நிச்சயமாக சீமான் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் யாருக்காகவோ ஆதாயத்துக்கு ஒரு விஷயம் செய்கிறான்ற மாதிரி தான் யதார்த்தமாக போகிறது. ஆனால் நம்ம பேச வேண்டியது ஞானசேகரனுக்கு காவல்துறையோட தொடர்பில் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க சார். காவல்துறை சொல்லக்கூடிய செய்தி, சிசிடிவி வேலை செய்யலை, நாங்கள் குற்றவாளியை பிடிக்க முடியல. தமிழ்நாடு காவல்துறை இல்லாமல் வேறு மாநிலத்தை சார்ந்த காவல்துறை உள்ளே வந்த பிறகு அழகாக வந்து அவனை தூக்குறாங்க. அவன் வலுப்பு நோய் வந்துச்சுன்னு அடிக்கிறான், வாயிலே மிதிக்கிறாங்க. கரெக்டாக வந்து அவனுக்கு வலுப்புலன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த முறையாக பாருங்கள், அவனுடைய மொபைல் ஃபோனுடைய அந்த சிசிஆர் ரிப்போர்ட், இந்த மொபைல் ஃபோனில் 6 மாதமாக யார் கூட பேசுகிறான்றது இந்த ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. காவலர்களுக்கு இவ்வளோ நெருக்கமாக தொடர்பு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து ரகசியமாக அவர்கள் செய்தது என்னவென்றால், அந்த 20 பெண்கள் பாலியல் வன்புணர்வு செஞ்ச நபர்கள்ட்ட உங்களை யாருக்கு இணங்க சொன்னான், டைரக்ட் ஐ விட்னஸ், டைரெக்டாக பாதிக்கப்பட்டது, நீங்கள் யாருக்கு உங்களை காவு கொடுத்தார்கள், அந்த பெரும் புள்ளி யார்? இப்போ அந்த கோணத்தில் தான் விசாரணை போய்கிட்டு இருக்கான். அப்போ நேரடியாக ஒரு திமுகவில் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, இல்லை ஒரு கீழ் மட்டத்தில் உள்ளவன், ஒரு பிஸ்னஸ் மேனு சொல்லி யார் யார் பேரை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு இல்லை அவன் எந்த கட்சியாக இருக்கலாம்னு வச்சுங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னும் பொழுது இவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்திற்கு உங்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை நாளைக்கு வந்து நேஷ்னல் லெவலில் வந்து பெரிய செய்தியாக மாறும். ஏன்னாக்கா ஸ்காட்லாண்டுக்கு அடுத்து தமிழ்நாடு போலீஸ் தான் மிகச்சிறந்த போலீஸ்னு சொல்லும் போது தமிழ்நாட்டு போலீஸை நம்பாமல் வேறு மாநிலத்திலிருந்து காவல்துறை இறக்கி இதை விசாரிக்க சொல்கிறாங்கன்னும் பொழுது அவன் தன் மாநிலத்துக்கு பெருமை சேர்க்கவும், ரெண்டாவது இது பெண்ணுடைய வழக்காக இருக்கும் பொழுது துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்காக முனைப்போடு வேலை செஞ்சு அடுத்தடுத்த நகர்வு போகுதுன்னும் பொழுது முதல் கட்டமாக யார் கூட உங்களை இணங்க சொன்னாங்க, யார் வந்து பெரும்புள்ளிகள், அதை லிஸ்ட் அவுட். ரெண்டாவது, இதுக்குள்ளே இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே மிக முக்கியமான ஒரு நபரை கொண்டு வரப்போவதாக அண்மை செய்தி யாருனாக்கா மாசுவிடம் கேட்கக்கூடிய கேள்வியாக என்னவாக இருக்கும்னு சொன்னாங்கன்னா, 3 முறை குண்டாஸ், துப்பாக்கி வச்சிருந்த வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு, இரவு நேரங்களில் கொள்ளையடித்த வழக்கு, ஒரு அக்யூஸ்ட்டை நீங்கள் கூடயே வச்சுருக்கும் பொழுது காவல்துறை உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்த பிறகும் ஏன் வைத்தீங்க? அவனோட இவ்வளோ நெருக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஸோ இந்த மொத்தமாக டீட்டெயில் எடுக்கும் பொழுது இது வந்து விசாரணத்துக்கு மாசு வந்து நிச்சயமாக ஒத்துழைச்சி தான் ஆகணும். நீங்கள் ஒத்துழைக்காமல் போகவே முடியாதுன்னும் பொழுது அப்போ அடுத்த கட்டமாக இந்த நகர்வு நகர்ந்து இந்த 20 பெண்கள் மூலம் வாக்குமூலம் வாங்குவதில் யாரேனும் முக்கிய புள்ளிகள் இருக்கலாம். இந்த பக்கம் மாசோட விசாரணை, அதுக்கப்புறம் இவனே எத்தனை பேரை வந்து அதுக்கப்புறமேட்டு விசாரணை வளத்துக்குள்ளே சொல்லுவான்ற பொழுது இது தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை, நீங்கள் வந்து பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்டது, அதில் சம்மந்தப்பட்டது யாருன்னு தெரியும். ஆனால் இதில் வந்து மிக முக்கியமான நபர்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் இது எந்த லெவலுக்கு போகும்னாக்கா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தூணு காரி துப்புற மாதிரி இவ்வளோ தாண்டா நீங்கள் அப்படின்ட்டு. ஆனால் இதில் கூடுதலாக எல்லோரும் வந்து ஒரு அச்சப்படக்கூடிய செய்தி என்னன்னாக்கா, இது ஏன் ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம பேசணுன்னாக்கா, ஒரு பொண்ணை வீடு பூந்து தூங்குறான்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து நீங்கள் காவல்துறையிட்ட போய் கேட்பீங்க, கம்ப்ளைண்ட் கொடுவீங்க. காவல்துறை அவனுக்கு இணக்கமாக இருந்துச்சுனாக்கா யாரை வேணாலும் யாருக்கு பிடிச்சிருந்தாலும் தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு இங்கே தமிழ்நாடு மாறிடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் ஒரு காலம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, முகமுடி கொள்ளையர்கள் எங்கே வேணாலும் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து எந்த வீட்டுக்குள்ளேயும் போய் எந்த பெண்ணை வேணால் தூக்கிட்டு போவீங்க, யாருக்கு வேணால் இரையாக்குவீங்க. காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் வாங்கவே மாட்டீங்க. ஒருத்தர் தீயை வச்சுட்டு கொளுத்திட்டா கூட அதுக்கப்புறம் பெரிய நியூஸ் ஆகாது. அது ஒரு நாள் செய்தியாக கடந்து போயிடும் பொழுது அப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாடு யாரால் எந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறது, எந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் காவல்துறையை கையில் வச்சுட்டு செயல்படுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். காவலர்கள் தண்ணீரை போல்
எந்த குவளையில் ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க மாறிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் தான் அவங்களை கரெக்டான விஷயத்தில் கொண்டு போகணுமே தவிர, நீங்கள் தவறான விஷயத்துக்கு அவர்களை ஒத்துவத சொன்னதோடைய விளைவு ஐஏஎஸ் அதிகாரி கள்ளச்சாராய மரணத்தில் போய் சொல்கிறாரு. காவலர் வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்காமல் இருக்கிறீங்க. 10 வயசு பிள்ளை பால் விண்ணப்பம் செய்யப்பட்ட பொழுது கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கல, பெற்றோரை உள்ளே வச்சு நிர்வாணப்படுத்தி அடிக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் காவலர்கள் செய்யக்கூடிய அத்துமீறல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் பொழுது இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூன்றதுனால இந்த விஷயத்தை எல்லா ஊடகமும் பேசிவிட்டால் எவ்வளவு மோசமான ஆட்சிக்கு நடந்து கொண்டு இருக்கிறதோ வெட்ட வெளிச்சமாயிரும். 2026 கிடையாது, 25லேயே ஒரு ஆட்சி மாற்றத்தையோ அல்லது ஒரு பெரிய ஒரு பிரளயத்தையோ ஏற்படுத்தக்கூடிய இருக்கணும் பொழுது இவர்கள் 2026 உதயநிதியை மையப்படுத்தி அவரை தலைவராக கொண்டு வரணுன்றதுக்கான எல்லா முன்னெடுப்பு எடுக்கும் பொழுது ஒரு கட்சியோட பேஸ்லேயே கை வைக்கிறாங்கன்னும் பொழுது என்னாகும்? அப்போ ஆட்சி நம்மள்ட்ட இருக்குது, அதிகாரம் நம்மள்ட்ட இருக்குது, பணம் நம்மள்ட்ட இருக்குது, மீடியா நம்மள்ட்ட இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய செய்தியை போடணும், நமக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை வந்து கைது பண்ணணும், குண்டர் சட்டம் போடணும், மிரட்டணும். சேரடிச்சு வீசினாக்கா ஒரு ஊரையே காவு கொடுக்குற மாதிரி போலீஸ் இறக்கிறது, பெண்கள் மீது கை வைக்கிறது, ஞானசேகரன் வழக்கில் ஒருத்தனை மட்டும் கைது பண்ணுறது. அப்போது ஒரு அதிகாரம் எவ்வளவு மோசமாக செயல்பட்டு போயிட்டு இருக்கின்றதுக்கு இது ஒரு உதாரணம். இதற்கு சீமானும் சேர்ந்து ஒத்து ஊதிட்டு போகிறாரான்றதான் இன்றைக்கி ஒரு கேள்வியாக இருக்கும் பொழுது ஆப்வியஸ்லி சீமானை பயன்படுத்திட்டு சில விஷயங்கள் இங்கே அரங்கேற்றம் பண்ணுறாங்கன்னும் பொழுது நம்ம எதை பேசணுமோ அதை பேச விடாமல் கடந்து போகிறது ஊடக தர்மம் கிடையாதும் பொழுது இந்த விவகாரம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னாக்கா முக்கிய தலைவர்கள் மீண்டும் இதில் கையில் எடுக்கணும். அதிமுக நிச்சயமாக இந்த விவகாரத்தை யார் அந்த சாருன்றதை டேகை மாற்றிட்டு யார் அந்த சார்கள்னு வரணும் இனிமேட்டு. ஏன்னா அது பல நபர் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் பரந்தூருக்கு நீங்கள் மறுபடியும் வரீங்களோ இல்லையோ விஜய், இந்த விவகாரத்துக்கு மறுபடியும் நீங்கள் நேரடியாக வரணும். வேங்கை வேலைக்கு போகிற நீங்களே உங்களுக்கு அங்கே முடிஞ்சிருச்சு. அதற்கான இப்போ யாரையோ 3 பேரை எதை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்காக ஒரு அதுவே பெரிய விஷயம் இல்லையா? வேங்கை வயலே கிட்டத்தட்ட 780 நாட்களுக்கு மேலாக குற்றவாளிகள் வந்து அங்கே தேடப்பட்டு இருக்காங்கன்னும் போது இப்போ ஒரு 3 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அது உண்மையான குற்றவாளியான்றதான் அடுத்து இல்லை, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு விஷயமே இங்கே ஒரு பேசு பொருளாக மாறாமல் மீண்டும் சீமான் பெரியார் இப்படி தானே அந்த டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் இது பூதாகாரம் ஆகணும்னா இந்த இடத்தில் தவிர்க்க முடியாமல் விஜய் வரணும். விஜய் வந்தான்னா மறுபடியும் இது நேஷ்னல் நியூஸ், மறுபடியும் எல்லா கட்சியும் இதில் கவனம் எடுக்கும், மீடியாக்கள் கவனம் இருக்கும். இதை நீங்கள் மடைமாற்றி கடந்தே கொண்டு போக முடியாது. சீமான் அன்றைக்கி தீ குளிச்சா கூட விஜய் இந்த விஷயத்துக்காக வந்தான்னு வச்சுக்க, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்காக வந்தால் இதுதான் மெயின் நியூஸாக இருக்கும். அப்படின்னும் பொழுது விஜய் அவர்கள்ட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கும்னா, உங்கள் கட்சி வேலையை முடிச்சு விட்டு அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்காக நீங்கள் உள்ளே வரணும், மாணவ பிள்ளைகளை அரசியலுக்குள்ளே வாங்கன்னு சொல்கிற நீங்கள் மாணவர்களுக்காக களத்தில் நேரடியாக வந்தீங்கன்னா தான் இந்த முறை உங்களுக்கு அனுமதி தேவையில்லை, நீங்கள் வாங்க, உங்களை யாரும் இங்கே தாக்க போகிறது கிடையாது. ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு அரணாக பாதுகாப்பாக இருக்கிறாங்க. கவர்மெண்ட் காசை வச்சு இவங்க காவல்துறையை வச்சுட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி நீங்கள் செய்யலை. நீங்கள் சொந்த உழைப்பில் உங்களுக்கு பவுன்சர்ஸ் தனியாக வச்சுருக்கிறீங்க. அந்த கட்டமைப்போடு நீங்கள் உள்ளே வந்து ஒரு இடத்தில் அமர்ந்து இதற்கு நீதி கேளுங்கள். நிச்சயமாக இது வந்து அடுத்த கட்டத்திற்கு போய் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும். அப்போ சிபிஐயும் சேர்ந்து உள்ளே வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது பல சார்கள் மாற்றப்படுவார்கள், ஆட்சியும் மாற்றப்படுவதற்கான ஒரு நகர்ந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய கனவு என்னவோ, உங்கள் இலக்கு என்னவோ சக்ஸஸ். மாணவ பிள்ளைகள் வந்து அரசியலுக்குள்ளே வருவாங்க, மாணவர் பிள்ளைகளும் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்படுவார்கள். எங்கள் அண்ணன் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அதிமுகவும் இதைத்தான் வந்து அடுத்து யார் அந்த சார்கள்ன்ற டேக் நீங்கள் எடுக்கணும். சீமானை புறம் தள்ள வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கு இருக்குனாக்கா இந்த பெரியார் விவகாரத்தில் புறம் தள்ள வேண்டிய அவசியம் இருக்குன்றதை உணர்ந்துட்டு மக்களும் வந்து அந்த செய்தியை கடந்து போக வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டல் லுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.